கடுமையா கேள்வி எழுப்பிய இயக்கம் வந்து அன்னைக்கு அண்ணாவோடது. அண்ணா கேள்வி எழுப்பி தான் திமுக கட்சி இருக்கிறாரு. அந்த திமுகவில் வந்து ஒரு குடும்பம் உட்கார்ந்துட்டு கொட்டம் அடிக்கும், நல்லா கொழுத்து வாழும் அப்படின்னா இது எப்படி ஏற்க முடியும்? இல்ல அந்த கட்சியினர் ஏத்துக்கிறாங்க, அந்த தொண்டர்கள் அவங்க ஏத்துக்கிட்ட தலைவரா கொத்தடிமைங்க. அவங்க கொத்தடிமை. மக்களே ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல. மக்கள் உதயநிதி காசு- ஸ்டாலினுக்கு யாரு ஓட்டு போட்டது? இப்ப சேப்பாக்க திருவடிக்கணில ₹1 காசு தராம அதிகாரத்தை முறையீடு செய்யாம தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற 40 லட்சத்தை தாண்டி செலவு பண்ணாம நேர்மையா வெற்றி பெற்றாங்களா? ஆமான்னு சொல்லுங்க. இல்லங்க, மக்கள் ஓட்டு போட்டு மக்- ஜெயிக்கிறாங்க. இது மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஜனநாயக முறையில தான் நடக்குது மக்கள் தாங்க தேர்தல். மோடிக்கு ஜனநாயக ஓட்டு முறையில போட்டாங்க. தான் தேர்தல் நடக்குது. மக்கள் தானே மோடிக்கு ஓட்டு போட்டான். ஆமா. அப்ப அதையே எதுக்குறீங்க? மக்கள் தான் மோடிக்கு ஓட்டு போட்டான், அமித்ஷா ஓட்டு போட்டான், எடப்பாடி ஓட்டு போட்டான், எல்லாருக்கும் மக்கள் தான் ஓட்டு போட்டான். அப்ப ஏழை நான் வந்து ஓட்டு போட்டேன். மக்கள் தாங்க ஓட்டு போடுறேன், மக்கள் தாங்க பிழை செய்றேன். நீங்க மக்களோட அறியாமை, வறுமை, ஏழ்மை, அவனோட அரசியல் புரிதல் இல்லாத தன்மை, அதை பயன்படுத்தி கொண்டு ஏமாத்துறீங்க. சமூக நீதி ஆட்சிக்கிறீங்க. சமூக நீதி இருக்கா? இயற்கை நீதியை பெற்றுத்தர முடியல. இயற்கை நீதி உங்க ஆட்சியை சாகுறேன். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, அபின், இந்த போதைப் பொருட்களின் புழக்கம் இதெல்லாம் இருக்குது. உங்க ஆட்சியில வந்து தங்கு தடை இல்லாம எல்லா பக்கமும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது நீங்க சொன்ன முழக்கம் தான். ஆனா நீங்க பரிசுத்தர் போல பேசுவீங்க.